கர்த்தர் கிறிஸ்துவின் இன்றைய நற்செய்தி வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன். மத்திய சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பரலோக ராஜ்யத்தை புளித்தமாக்கு ஒப்பிட்டு ஒரு ஊமையை சொல்றாங்க. அவர் ஏன் ஊமையா பேசினார் தெரியுமா? 35வது வசனத்துல இருக்க, என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு காரியங்களாகட்டும், அற்புதங்களாகட்டும் எல்லாமே முன்னே தீர்மானிக்கப்பட்டது. அது நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லப்படுற நற்செய்தி தெரியுமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தீர்மானிக்கப்பட்டதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவாங்க. அவர் மறைப்பொருளை வெளிப்படுத்த தேவன். இன்னைக்கு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு ஜெயமாய் நடத்துவேன்னு. கர்த்தர் நம்ம கூட இருக்காங்க. ஏன் கலக்கப்படுறீங்க? உங்களை குறிச்சு அனைத்து திட்டங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி உங்களை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வைப்பாங்க. இதுதான் இந்த நற்செய்தி. அதனால சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.